உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். இடைக்கால மத்திய பட்ஜெட்டில் வருமான வரி உச்சவரம்பில் எந்த மாற்றமும் இல்லை. நேரடி மற்றும் மறைமுக வரி விதிப்பிலும் எந்த மாற்றமும் செய்யப்படாது என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் அடுத்த 5 ஆண்டுகளில் 2 கோடி புதிய வீடுகள் கட்டப்படும். மேற்கூரை சோலார் பேனல்களை அமைக்கும் திட்டத்தின் மூலம் 1 கோடி வீடுகளுக்கு மாதந்தோறும் 300 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு. ரயில் பெட்டிகள் வந்தே பாரத் தரத்துக்கு மேம்படுத்தப்படும் என பட்ஜெட்டில் அறிவிப்பு. விமான நிலையங்களின் எண்ணிக்கையை 149ஆக உயர்த்தவும் முடிவு. தொழில்நுட்பத் துறையில் உள்ள இளைஞர்களுக்கு 50 ஆண்டுகள் வட்டியில்லா கடன் வழங்க 1 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு. புதிதாக தொழில் தொடங்கவும் ஏற்கனவே உள்ள தொழில்களை மேம்படுத்தவும் குறைந்த வட்டி அல்லது வட்டியில்லாத நீண்ட கால கடன் வழங்கப்படும் என அறிவிப்பு. பாதுகாப்புத்துறை முதலீடு 11,11,111 கோடி ரூபாயாக உயர்வு. முதலீடு நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு வளர்ச்சியில் 3.4% இருக்கும் என நிதியமைச்சர் அறிவிப்பு. விவசாயிகளுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை குறிப்பிட்ட கால இடைவெளியில் உரிய முறையில் உயர்த்தப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் தகவல். பிரதமர் கிசான் யோஜனா மூலம் 11.8 கோடி விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளதாகவும் விளக்கம். லட்சத்தீவுகள் உட்பட நாட்டின் தீவு பகுதிகளில் சுற்றுலாவை ஊக்குவிக்கும் வகையில் வசதிகள் மேம்படுத்தப்படும் என பட்ஜெட்டில் அறிவிப்பு. கட்டமைப்புகளை மேற்கொள்வதற்கான நிதி ஒதுக்கீட்டை 11.11 லட்சம் கோடி ரூபாயாக உயர்த்த முடிவு. அனைத்து அங்கன்வாடி மற்றும் சத்துணவு ஊழியர்களுக்கும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் காப்பீடு வழங்கப்படும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. நாடு முழுவதும் 12 கோடி குடும்பங்கள் இத்திட்டத்தின் கீழ் பயனடைந்துள்ளதாகவும் விளக்கம். ஆண்டுகளில் புதிதாக 7 IIT-கள், 7 IIM-கள், 15 எய்ம்ஸ் மருத்துவமனைகள், 390 பல்கலைக்கழகங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. திறன் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 3000 ITI-கள் தொடங்கப்பட்டுள்ளதாக நிர்மலா சீதாராமன் பேச்சு. ஆண்டுகளில் நடந்த வளர்ச்சிப் பணிகளுக்காக மக்கள் மீண்டும் தங்களை ஆட்சியில் அமர்த்துவார்கள் என்ற நம்பிக்கை உள்ளதாக நிர்மலா சீதாராமன் பேச்சு. பிரதமர் மோடி தலைமையிலான அரசு ஆட்சி பொறுப்பேற்றது முதல் பல்வேறு சவால்களை கடந்து நாடு வளர்ச்சிப் பாதையில் பயணிப்பதாகவும் கருத்து. இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் முன் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்த நிர்மலா சீதாராமன். இனிப்பு ஊட்டி நிர்மலா சீதாராமனுக்கு வாழ்த்து தெரிவித்த குடியரசுத் தலைவர். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் 7வது நாளாக ஆலோசனையில் ஈடுபட்டுள்ள திமுக நாடாளுமன்ற தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு. கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர் தொகுதி நிர்வாகிகளுடன் ஆலோசனை. அந்நிய செலவாணி மோசடி புகார் தொடர்பாக இந்தியா சிமெண்ட் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விடிய நடத்திய சோதனை நிறைவு. 2009ஆம் ஆண்டில் ரிசர்வ் வங்கி அனுமதியின்றி தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் வாரியத்திற்கு பல கோடி ரூபாய் நிதி பரிமாற்றம் குறித்து விசாரணை. தமிழ்நாட்டில் செயல்பட்டு வரும் 37,576 அரசு பள்ளிகளில் பிப்ரவரி 10ஆம் தேதிக்குள் ஆண்டு விழாவை நடத்த பள்ளிக் கல்வித்துறை உத்தரவு. மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப மொத்தம் 15 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்வதாகவும் அறிவிப்பு. தமிழ்நாடு முழுவதும் 100 DSP-க்கள் பணியிட மாற்றம். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குவதை ஒட்டி DGP சங்கர் ஜிவால் உத்தரவு.
சுங்கச்சாவடிகளில் கட்டணம் செலுத்துவதற்காக ஃபாஸ்டாக் பயன்படுத்துவோர் தங்களது KYC எனப்படும் சுய விவரங்களை புதுப்பிக்க கால அவகாசம் நீட்டிப்பு. ஜனவரி 31ஆம் தேதி கடைசி தேதியாக இருந்த நிலையில் வரும் 29ஆம் தேதி வரை நீட்டித்து தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவிப்பு. வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டர் விலை 12 ரூபாய் 50 காசுகள் உயர்வு. சென்னையில் 19 கிலோ சிலிண்டர் 1937 ரூபாய்க்கு விற்பனை. தமிழ்நாடு முழுவதும் டாஸ்மாக் கடைகளில் மதுபானங்களின் விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்தது. 180 மில்லி அளவு கொண்ட சாதாரண மற்றும் நடுத்தர ரக மதுவின் விலை 10 ரூபாய், உயர்தர மதுவின் விலை 20 ரூபாய் அதிகரிக்கப்பட்டு விற்பனை. சென்னை உள்ளிட்ட நகரங்களில் இருந்து அயோத்திக்கு இன்று முதல் தினசரி விமான சேவை தொடக்கம். சென்னையில் இருந்து அயோத்தி சென்று வர நபர் ஒருவருக்கு கட்டணம் 52,134 ரூபாய் வரை அதிகரிப்பு. ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகர், பூஞ்ச் உள்ளிட்ட இடங்களில் கடும் பனிப்பொழிவு. உத்தரகாண்டிலும் பனிப்பொழிவால் வெண்பனி போர்த்திய கட்டிடங்கள். காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் கோயிலில் வெகு விமர்சையாக நடைபெற்ற மகா கும்பாபிஷேகம். தமிழக அமைச்சர் தாமு அன்பரசன், ஆந்திர அமைச்சர் ரோஜா உள்ளிட்டோர் பங்கேற்று தரிசனம். இந்திய பாய்மரகு படகு வீரரான வேலூரைச் சேர்ந்த விஷ்ணு சரவணன் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கிறார். அடிலைடில் நடந்த உலக பாய்மர படகு போட்டியில் அதிக புள்ளிகளை குவித்து தகுதி பெற்றார். ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், சிவகாசி உள்ளிட்ட பகுதிகளில் நேற்றிரவு முதல் பெய்த கனமழை. கான்சாபுரம் கண்மாய் நிரம்பியதால் சிவகாசி அருகே விளாம்பட்டிக்குள் புகுந்த தண்ணீர். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.